நம்ம நாமக்கல் கொல்லிமலைக்கு அடிவாரத்துல வல்விலூரியால் கட்டப்பட்ட ஒரு அழகான வேடன் வடிவத்தில் உள்ள ஒரு முருகன் கோவில் இருக்குன்னு உங்கள யாருக்காச்சும் தெரியுமா? ஆமாங்க, நாமக்கல்ல இருந்து நாமகிரிப்பேட்டை போற வழியில பேலுக்குறிச்சிக்கு பக்கத்துல இருக்கிறது தான் இந்த கூவை மலை பழனியப்பர் டெம்பிள். எல்லா முருகன் கோவிலையும் முருகர் தனது கொடியில் தான் சேவலை கொண்டிருப்பார். ஆனால் இந்த முருகன் கோவில மட்டும்தான் முருகர் தனது கையில் சேவலை கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம அவர் பாதத்தில் காலணிகளும் அணிந்திருப்பார். 3 அடி உயரம் கொண்ட இந்த மூலவரை பார்த்தே போகர் பழனியில் உள்ள நவபாசன சிலையை உருவாக்கிறான்னு சொல்றாங்க. பழனிக்கு ஒரு அப்பன்னு சொல்லக்கூடியது பாட்டே பாருங்க பாருங்க. கொண்டை அழகுடைய கொஞ்சம் சேவலை கையடக்கி சண்டை அணிந்த பாதங்களுடன் வஜ்ராயத்தை கையில் பிடித்து வள்ளிக்கு சேர்ந்த வேடனாய் பிறப்பை அகற்றும் மன்னனாய் பழனிக்கு அப்பனாய் விளங்கும் பழனியப்பரே வழங்குவோம்னு சொல்லுங்க. பழனிக்கு அப்பனாய் வழங்கக்கூடிய முருகன் தான் இவரு. புள்ளிமலை சேலமலை ராசியர் பகுதி ஆண்டவர் தான் வல்விலூரி. இவர் தான் இந்த கோயில் நிர்மாணிச்சாருங்க. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சிறப்பான பூஜை நடைபெறும். கிருத்திகைக்கு சிறப்பான இரவு பூஜை நடக்குங்க. மக்கள் வந்து அளவில்லாத மக்கள் வந்து பூஜையில் கலந்துக்கிறாங்க. அந்த குழந்தை பேர் இல்லாதவங்களும் திருமண தடை உள்ளவங்களும் வந்து இந்த கோயிலை வழிபட்டு தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்று கோயில் பார்த்தீங்கன்னா அறுபடை முருகன் இங்கே இருக்கிற மாதிரி தான். அறுபடை முருகனுக்கு போவோம், இங்கே போனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். அறுபடை முருகனுக்கு போய் தான் வேண்டுதல், இங்கே வந்து கும்பிட்டாலும் அறுபடை முருகனுக்கு கும்பிட்ட மாதிரி பயனும் கிடைக்கும். அந்த மாதிரி முருகன்